முல்லைத்தீவு மாவட்டத்தில் பெய்து வரும் கடும் மழையுடனான வானிலையினால் வவுனிக்குளம், ஐயன்குளம், பனங்காமன்குளம், கொம்புவைத்துக்குளம் உள்ளிட்ட குளங்கள் வான்பாய் மட்டத்தை எட்டியுள்ளன. அதற்கமைய வவுனிக்குளம் சுமார் 2 அடிக்கு மேல் வான் பாய்வதாக எமது செய்தியாளர் கூறினார். முல்லைத்தீவு ஐயன்குளம் 1 அடிக்கு மேலாக வான் பாய்கின்றது. பனங்காமன் குளமும் 1 அடிக்கு மேல் வான் பாயும் மட்டத்தை எட்டியுள்ளது. நிலவும் மழையுடனான சீரற்ற வானிலையால் முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள 20 குளங்களில் 6 குளங்கள் வான் பாய்வதுடன் ஏனைய குளங்கள் வான் பாயும் மட்டத்தை எட்டியுள்ளதாக வடமாகாண பிரதி நீர்ப்பாசன பணிப்பாளர் எஸ் விகிர்தன் நியூஸ் ஃபர்ஸ்டிற்கு தெரிவித்தார். முல்லைத்தீவு மாவட்ட நீர்ப்பாசனத்திற்குட்பட்ட 20,000 ஏக்கர் வயல் நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். வவுனியா மாவட்டத்தில் உள்ள வவுனியா குளம், பாவற்குளம், கனகராயன் குளம், மாமடு குளம், பம்பைமடு குளம், ஈரப்பெரிய குளம் ஆகிய குளங்கள் வான்பாய் மட்டத்தை எட்டியுள்ளன. பாவக்குளத்தின் 2 வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளமையால் விளைநிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கும் அபாயம் காணப்படுகின்றது. இதனிடையே ஈரப்பெரிய குளத்தின் நீர்மட்டம் வான்மட்டத்தை எட்டியுள்ளமையால் குளத்திலிருந்து மேலதிக நீர் வெளியேற்றப்படுகின்றது. வவுனியா குளத்தின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளமையால் மூணாமடு, புதுக்குளம், பரநட்டக்கல் பகுதிகளில் உள்ள விவசாய நிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கும் அபாயம் காணப்படுகின்றது. கடந்த நாட்களில் பெய்த மழையினால் குறித்த பகுதிகளில் தொடர்ந்தும் வெள்ளம் தேங்கியுள்ளமையினால் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். பயிர்களை பாத்தீங்கன்னா தெரியும், அழுகி போய்தான் கிடக்கு. பச்சையா இருக்குது, ஒரு குருத்து மட்டும் பச்சையா இருக்கு. ஆனா பாருங்க அடியில முழுக்க அழுகி போய்தான் கிடக்கு. கிட்டத்தட்ட 245 ஏக்கர் அளவில் நாங்கள் பயிர் செய்கை மேற்கொண்டு வருகின்றோம். மிக மோசமான ஒரு அழிவினை நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். கிட்டத்தட்ட ஒரு 65 தொடக்கம் 70 ஏக்கர் வயல்வெளி முற்று முழுதாக அழிவடைந்த நிலையில காணப்படுகின்றது. இதனிடையே மழையினால் வவுனியா மாவட்டத்தில் சுமார் 7,000 ஏக்கர் வயல் நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக வடமாகாண பிரதி நீர்ப்பாசன பணிப்பாளர் எஸ் விகிர்தன் நியூஸ் ஃபர்ஸ்டிற்கு தெரிவித்தார்.